ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, ஃபைண்ட் த வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 2, 1, 3 and perpendicular to both the lines x minus 1 divided by 1 equal to y minus 2 divided by 2, z minus 3 divided by 3 and x divided by minus 3 equal to y divided by 2 equal to z divided by 5. இப்போ இதோட ஜென்ரல் ஃபார்மேட் அப்படின்றது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா x minus x1 by a equal to y minus y1 by b equal to z minus z1 by c. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டினாமினேட்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெக்டார்ஸ், இந்த வெக்டார் லைன்ஸு. அதை நான் வந்து b1 வந்து வெக்டர் நோட்டேஷனில் எழுதிக்கிறேன். தட் இஸ் I ப்ளஸ் 2j ப்ளஸ் 3k. அடுத்தது b2 வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 3i ப்ளஸ் 2j ப்ளஸ் 5k அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். அதை நான் மல்டிப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு b1 இன்ட்டு b2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். இதையே வந்து பார்த்திங்கன்னா I, j, k அப்படின்னு சொல்லிட்டு வெக்டார் ஃபார்மில் கொடுத்துட்டு அதை வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 minus 6 j vector is equal to 5 plus 9 அது அந்த ஃபார்மேட்டில் நம்ம எடுக்கும்போது என்னோடய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4i vector minus 14 j vector plus k vector 8k vectorனு கிடைக்குது. அதில் 2 வெளியே எடுக்கும்போது எனக்கு வந்து 2i vector minus 7j vector plus 4k vector அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. Thus the direction ratio of the required line is proportionate to அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம கான்ஸ்டன்ட்ஸ் எடுத்துக்கலாம் 2, -7, 4. அப்போ என்னோடய ஈக்குவேஷன் ஆஃப் த ரிக்வயர்ட் லைன், அப்போ என்னோடய ஈக்குவேஷன் எப்படி மாடிஃபை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஈக்குவேஷன் ஆஃப் த ரிக்வயர்ட் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 2, 1, 3 வந்து x minus 2, y minus 1 and z minus 3 divided by the proportionate ratios. அதாவது பார்த்திங்கன்னா x minus 2 divided by 2, y minus 1 divided by minus 7 and z minus 3 divided by 4. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவைப்படுற வெக்டர் ஈக்குவேஷன். தட் இஸ் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் 2, 1, 3 and with the direction ratios. Okay, hope you have understand ma. Thank you.